எல்லாருக்கும் வணக்கங்க. ரீசெண்டாக நான் நிறைய கேள்விப்பட்டேன். அதில் ஒரு சிஸ்டரும் சொல்லியிருக்கிறாங்க, 4 பேருக்காக நம்ம நம்மளுடைய இதை விட்டு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்கவுங்க திறமையை அவங்கவுங்க வெளிப்படுத்தலாம். ஆனால் அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. நம்ம வீட்டில் சாவுன்னு ஒன்று ஆனால் அந்த தெருமுனை வரைக்கும் சிரிச்சிட்டு தான் வருவாங்க. வீட்டுக்கிட்ட வரும்போது அழுற மாதிரி நடிச்சுட்டு போயிடுவாங்க. திருப்பி வீடு தாண்டி போனதுமே வரைஞ்சி கட்டிட்டு சிரிச்சிட்டு வண்டி ஏறி போயிடுவாங்க அப்படின்ட்டு. யாருமே அந்த மாதிரி வராங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. அது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாருமே சாவு வீட்டுக்கு வர்றவங்க நீங்க எங்கேயாவது போய் பாருங்களேன். ஏன் நீங்க கூட போயிருக்கலாம். அந்த முனை வரைக்கும் தான் நீங்களும் நார்மலா வருவீங்க. சாவு வீட்டுக்கிட்ட போகும்போது அழுவீங்க, அதுக்கப்புறமா வந்துருங்க. ஆனா அதனால நான் அந்த மாதிரி இல்லவே இல்லை, ஆனா எல்லாரும் தான் அப்படி இருக்கிறாங்கன்றத சொல்லக்கூடாது இல்லைங்களா? அவங்கவுங்க வீட்டில் ஆனால் பெரிய துக்கமா இருக்கும். யாரோ ஒருத்தர் இறந்துருக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே அது நார்மலான விஷயம்தான். போவாங்க, டெத் இடத்துல போயிட்டு பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்துடுவாங்க. ஆனால் நடிக்கிறாங்கன்ட்டுலாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அது யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கலாம், பட் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். பட் தப்பாக சொல்லியிருக்கேன்னா கரெக்டாக சொல்லிக்கிறேன், நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.